தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. சில பேர் L1 ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987 கூட ஒரு டெண்டரில் 2 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87 திரும்ப 3 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக 2006 L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்னைக்கு 18 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்தீங்கன்னா 29 நபர்கள் டெண்டரில் கலந்துக்கிட்டதில் L3யில் பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பித்து 13, 14, 13 அதே மாதிரி வரிசையாக இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேலே போடப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 16-17 17 பேர் ஒரு டெண்டரில் கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணுறாங்க, 11 பேர் L2வை ஒரே ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதே 16-17 ஒருத்தர் L1, L2 18 பேர், L3 6 பேர். அதே 16-17 21 பேர் கலந்துக்கிட்ட டெண்டரில் L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 17 பேர். அதே 16-17 L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டரில் 5 பேர் L1, 29 பேர் L2. 17-18 28 பேர் கலந்துக்கிட்டதில் 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டரில் 12 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணுறது 12 பேர். இன்னொருத்தர் L2 1, L3 4. 20-21 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் L2 ப்ரைஸை ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 ஒருத்தர். இப்படி முறையாக டெண்டர் போடும்போது ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர் 35 பேர் 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜெட்கோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா L1 ப்ரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது, 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகளால் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்கிறேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து
ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸை கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க. 10 பேர் ஒரு பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு எல்லோனையே பிரைஸை கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3ல வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. சிபிஐ விசாரணை நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணை சொன்னப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ வந்து அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல வந்து நான் வந்து யாரையும் வந்து இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ வந்து போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது வந்து இப்போ தொலைக்காட்சிகளா இருக்கலாம், பத்திரிகைகளா இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சு இதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்ல முகாந்திரம் இருந்தான்னு ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறத மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் சொல்றேன். சார், இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸை கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு நீதிமன்றத்துல இது போன்ற ஒரு வழக்கை